செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் வச்சிருக்கிறேன். நேத்து இந்த தாவேக அரசாங்கம், இந்த விஜய் அவர்களுடைய ஏவல் துறையா இருக்கக்கூடிய காவல்துறை, திமுகவினுடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன வலுக்கட்டாயமா கைது பண்றாங்க. எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லாம கைது பண்றாங்க. நான் எந்த இடத்துலயுமே மார்க்கண்டேயன் பேசுனது சரிதான். அவர் சரியா தான் பேசினாருன்னு நான் சொல்லல. சரியா? அவர் பேசுனதுக்கு நீ கைது பண்ற. அந்த கைது நியாயமான கைதாடான்னு தான் நம்ம கேட்கிறோம். நீ பண்ண கைது நியாயமான கைதா? நியாயமா ப்ரொசீஜர் படி தான் நீ அவர கைது பண்ணியா? ஸ்பீக்கர் கிட்ட நீ ஒப்புதல் வாங்கிட்டு, இல்ல ஆளுநர் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் நீ வந்து கைது பண்ணியா? இல்ல. இப்ப இந்த நெறைய மானஸ்தனுங்க, சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய மானஸ்தனுங்கலாம் திங்கிறாங்களான்னு தெரியல. இந்த நாய்ங்கலாம் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்குறானுங்க. "எப்படி நீ வந்து இப்படி பேசுற? என்ன ஒரு அறிவுடா உனக்கு? அவரு முதலமைச்சர பேசுவான், நாங்கலாம் அமைதியா இருக்கணுமா? அந்த கைது சரிதான்." அப்படின்னு நியாயப்படுத்தி பேசுறாய்ங்க. சரி, கைது சரி. இதே வாய் இருக்குல்ல, இப்ப நீ பேசக்கூடிய இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயி. இந்த வாய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, உன் கட்சியில ஒரு பொண்ணு, உன் கட்சிக்கார நபர்களால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறா. அந்த பொண்ணு உங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு எம்.எல்.ஏவ அந்த லாட்டரி விக்கிற ஒருத்தன் இருக்கான், சரவணன்னு சொல்லி. அவன வந்து கை காட்டுறான். சரியா? அந்த புள்ள வந்து அவன வந்து கை காட்டுது. இப்ப நீ எல்லாம் மானஸ்தன். சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிற. எந்த டேஷையும் அள்ளி போட்டு நீ வரட்டு வரட்டுன்னு திங்காம நீ நல்ல மானஸ்தன்னா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ அந்த புள்ளைக்கு ஆதரவா பேசியிருக்கணும். ஒரு நாய் பேசல. ஒரு நாய் பேசல. சரியா? தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல குழந்தைகள் பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. 30க்கும் மேற்பட்ட கேஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல 20 கேஸ் தாவேக்கா கட்சிக்காரன் இன்வால்வ்டு. அவன் தான் அக்யூஸ்டு. சரியா? 200க்கும் மேல இங்க பாலியல் குற்ற சம்பவம் நடக்குது. அதுல பாதிக்கு பாதி தாவேக்காக்காரன் தான் சிக்குறான். சரியா? இன்னைக்கு அந்த மார்க்கண்டேயன் கைதை எதிர்த்து நான் பேசிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக, நீங்கலாம் வாய்க்கு வக்கனையா பேசுறீங்கல்ல, அந்த வாய்க்கு வக்கனையா பேசக்கூடிய நாய்ங்கள்லாம் அந்த பிரச்சனைக்கு பேசியிருக்கணும். சரியா? குறைந்தபட்ச குறைந்தபட்ச ஒரு நடவடிக்கை மயிராவது நீ எடுத்திருக்கணும். ஒரு மயிர் எடுக்கிறது இல்ல. ஒருத்தன் பவுடர் கசக்குறான். அது என்ன பவுடர், என்ன மாத்திரை, என்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு தெரியல. அது சம்பந்தப்பட்டு பெரிய விவாத பொருளே தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுது. ஏன் நேஷனல் மீடியாவே எடுத்து வச்சு பேசுறாய்ங்க. அது சம்பந்தப்பட்டு ஒரு சின்ன ஒரு விசாரணை. சம்பந்தப்பட்ட நபர் எவன் மாத்திரைய கசக்குறானோ, அவன கூப்ட்டு அவனுக்கு மெடிக்கல் செக்கப் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத துப்புக்கட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். மானங்கெட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். பழனி கோயில்ல ரூ. 100,00,00,000 மதிப்பு உள்ள ஒரு சொத்து ரூ. 2,00,00,000 ஏன் ஆட்டைய போடுறான்? அதுல இன்னாருக்கு தொடர்பு இருக்கு, இன்னாருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அது சம்பந்தப்பட்டு முதலமைச்சர் வாயே தொறக்கல. அவர் வாய எங்க வச்சிருக்காரு? அவர் வாய தூக்கி எங்க வச்சிருக்காரு? ஏன் இப்ப வியாக்கியானம் பேசக்கூடிய நாய்ங்கலாம் வாய எங்க வச்சிட்டு இருக்கிறீங்க? பேச வேண்டியதானடா? சரி, இதெல்லாம் கூட விட்டுரு. உன் கட்சியில ஒரு பெண் வழக்கறிஞரு, அவங்க சொல்றாங்க, இங்க நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் பண்றாங்க, ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு அந்த அம்மா நீதிமன்றத்துல போய் மனுவே போடுது. சரியா? நீங்க அப்பேற்பட்ட மானஸ்தன், சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறீங்க, வரட்டிய போட்டு நீங்க வறண்டு திங்காத நபர்கள்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு பேசக்கூடிய இந்த மானஸ்தனுங்கலாம் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வாய், இந்த நாயெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பெண்ணுக்கு நடந்த, அந்த வழக்கறிஞருக்கு நடந்த அநீதிக்கு எதிரா நீ குரல் கொடுத்து பேசியிருக்கணும். அத விட்டுட்டு என்ன பண்ணீங்க? அந்த வழக்கறிஞர கட்சிய விட்டு தூக்கிட்டீங்க. இது நடவடிக்கையா? மயிரல் நடவடிக்கை. நல்லா வருது. நல்லா வருது. நானும் கேட்டுருவேன் அப்புறம். கேவலமா கேட்பேன். நல்லா வருது எனக்கும். அப்புறம் என்ன டேஷுக்குடா நீங்கலாம் ஆட்சி பண்றீங்க? என்ன டேஷுக்கு ஆட்சி பண்றீங்க? என்ன டேஷுக்கு விஜய் டேஷோடைய ஆட்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ன டேஷுக்கு நீங்கலாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க? புடுங்கவா? மார்க்கண்டேயன் பேசுனத நான் எந்த இடத்துலயும் ஆதரிச்சு பேசல. ஆனா, நீ கைது நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ற பாரு. அராஜகமா பண்ற பாரு. ஒரு பையன் மீம் போட்டான்னு சொல்லி அவன அரெஸ்ட் பண்ற. அவனால கலவரம் ஏற்பட்டுரும்னு சொல்லி அவன் மேல வழக்கு போட்டு அவன கொண்டு போய் நீதிமன்றத்துல நிப்பாட்டுறீங்க. ஒரு அதிமுகவினுடைய ஒரு பெண் வழக்கறிஞர்.
அவங்க சமூக வலைதளத்துல கேள்வி கேட்கறாங்க. ஒரு போஸ்டர் எடுத்து வச்சுட்டு, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அது அவதூறுன்னு அவங்க மேல வழக்கு போடுற. அந்த போஸ்டர் ஆல்ரெடி பல பேர் எடுத்து வச்சு பேசிட்டான். அவங்களும் எடுத்து வச்சு கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண் மீது நீ வழக்கு போட்டு அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு பிளான் பண்ற. இது நியாயமா? நியாயம் இல்லையா? இது அநியாயம் தானே! இது அயோக்கியத்தனம் தானே! இப்பல்லாம் அந்த வாடகை வாய்கள், அந்த நாய்கள்லாம் எங்க போனீங்க? அ Instagramல பெரிய அப்படியே இவங்கலாம் மக்கள் பிரச்சனைக்காக பேசி அறுத்து தள்ளின நாதாரி பயலுக தானே இவங்கலாம். ஏன்டா அம்மஞ்சலிக்கு புரோஜனம் இல்லாத டேஷ்ரா நீங்கலாம். வருஷத்துல 365 நாளும் மக்கள் பிரச்சனைய நாங்க எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். அது நான் எடுத்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறேன். போன ஆட்சியில 5 வருஷமும் திமுக எதிர்த்து பேசுனோம். சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷமா திமுக எதிர்த்து மட்டும் தான் பேசினேன். தேர்தல் வரைக்கும் திமுக எதிர்த்து தான் பேசினேன். திமுக ஆட்சியில தப்பு நடக்குது. எடுத்து பேசியிருக்கிறேன். சேனல அடிச்சு தூக்குனாங்க. Instagram அடிச்சு தூக்குனாங்க. எல்லாம் அடிச்சு தூக்குனாங்க. திருப்பி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்தா உள்ள ஒண்ணும் காணோம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி ஸ்கிராட்ச்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்துட்டு ஏன் போன வருஷம் எங்க போனேன்? 5 வருஷம் எங்க போனேன்? அப்படின்னு இப்ப உட்கார்ந்து வாய்க்கு வக்கணையா கேட்கறாய்ங்க. சரி போன வருஷம் நான் எங்க போனேன்? 5 வருஷமா எங்க போனேன்னு கேட்கிறீங்கல்ல? இப்படி கேட்கக்கூடிய நாயங்கள்லாம் எங்க எந்த என்ன டேஷ தின்னுக்குறீங்க நீங்கல்லாம்? நீங்கல்லாம் என்ன டேஷ தின்னுக்குறீங்க? பெரிய புத்திசாலித்தனமா கேட்கிறது கேள்விய. மார்க்கண்டேயன் கைத நீ எப்படி நீ எப்படி எதிர்க்கிற? நீ தான் அத எதிர்க்கக் கூடாது. இவரு விஜய் சிஎம்ஏ பார்த்து கைய உடைச்சிருவேன், எலும்பு முறிச்சிருவேன்னு பேசியிருக்காரு. தப்புதான், தப்புதான். நியாயமா நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. அதே நியாயத்த உன் கட்சிக்காரன் தப்பு பண்ணும்போது நீ எடுத்திருக்கணும்டா. டேஷ்ங்களா எடுத்திருக்கணும். அது எடுக்க உங்களுக்கெல்லாம் துப்பு இல்ல, வக்கு இல்ல, வெக்கம் இல்லாம அரசியல் பரபரப்புக்காக நீங்க உட்கார்ந்துட்டு சில விஷயத்த பண்ணிட்டு விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி. நீர்வளத்துறைன்னு சொல்லி ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. சரியா? நீர் யானை மாரி இருப்பாரு அவரு. சரியா? அவரு என்னைக்காவது ஆட்சிக்கு வந்த இந்த 60 நாள்ல ஒரு வார்த்தை காவிரி பிரச்சனை பத்தி, இல்ல மேகதாது அணை சம்பந்தப்பட்டு, இல்ல இங்கிட்டு கேரளாக்கும் நமக்கு இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனைய பத்தி பேசியிருக்காரா? ஒரு பிரச்சனைய பத்தி அந்த ஆளு பேசியிருக்காப்டியா? இல்ல. ஆனா அந்த ஆளு என்ன தெரியுமா பேசுவாரு? எல்லாரும் ஜனநாயகன் படத்த திருவிழா மாரி கொண்டாடணும். நாங்கலாம் நொட்டுவோம். மொக்க படத்த எடுத்து வச்சுட்டு, அவனே தெலுங்குல ஒரு கேசரிய கிண்டி வச்சிருந்தான். கருமம் புடிச்ச நாத்தம் புடிச்ச கேசரிய கிண்டி வச்சிருந்தான். அதை நீ இங்க கொண்டு வந்து எடுத்து போட்டு கிண்டி வச்சுட்டு, வாங்க, வாங்க, வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. நீங்கலாம் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனா, ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாம, அறிவு இல்லாம, அறிவு கெட்டத்தனமா இப்பயும் உட்கார்ந்துகிட்டு, விஜயோடைய படம் வெளில வருது. அத திருவிழா மாரி கொண்டாடுங்கன்னு, ஏதோ ரசிகர் மன்றத்துல நீங்க வேல பார்க்குற மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கலாம் அமைச்சர் தானா? இல்ல வேற எதுவுமா? உங்க வேலை என்ன? என்ன உங்க வேலை சொல்லுங்க? கர்நாடகாக்காரன் சொல்றான், தண்ணி குடுக்க முடியாதுங்க. எங்களுக்கு தண்ணி பத்தல. அதனால இந்த மாரி தண்ணி குடுக்க முடியாதுன்னு சொல்றான். நீர்வளத்துறை அமைச்சரு புஷி ஆனந்து அத எதிர்த்து பேசுன மாரி ஒரே ஒரு அறிக்கை. ஒரே ஒரு அறிக்கை. இல்ல ஒரு வார்த்தை. எவனாவது காட்டு. ஒரு வார்த்தை காட்டு. அந்த நீர் யானைக்கு விஜய்க்கு சொம்பு அடிக்கவும், விஜயோடைய படத்துக்கு ரசிகர் மன்றத்த கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு வேலை பார்க்க மட்டும் தான் தெரியும். அந்த நீர் யானைக்கு வேற ஒரு மண்ணும் தெரியாது. ஒரு டேஷும் தெரியாது. ஒரு டேஷும் தெரியாத அந்த நீர் யானைய நாங்க எப்படி அமைச்சர்ன்னு ஏத்துக்கிறது? கர்நாடகால சொல்றான். சரியா? ஆரம்பத்துல இருந்து விஜய் ஆட்சி வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். 100 விஜய் வந்தாலும், 500 விஜய் வந்தாலும் நாங்க தண்ணி குடுக்க மாட்டோம்ன்றான். அப்புறம் சொல்றான், இல்ல எங்களுக்கு தண்ணி பத்தல அப்படின்றான். அவன் தெனாவட்டா, திமிரா அவங்க ஒரு மாரி இருக்கிறாய்ங்க. நீங்கலாம் அத எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தவிட்டு தற்குறிங்க, இந்த டேஷ் பயலுகலாம் இருக்காங்கல்ல, இவங்கலாம் எந்த அளவுக்கு கேவலமானவனுங்கன்னா, நார்த்ல ஒரு இளைஞர் படை ஒண்ணு சேர்ந்துகிட்டு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீட்டு அந்த வினாத்தாளோட கசிவு சம்பந்தப்பட்டு மிகப்பெரிய போராட்டத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு அமைப்பினர் வந்து அதுக்கு அந்த இளைஞர்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க கூட போய் நிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாரி பிரச்சனை உருவாயிடக் கூடாது.
புதுசா இளைஞர்களுடைய ஒரு ஒரு கூட்டம், ஒரு கும்பல் உருவாகிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இந்த அரசாங்கம் இருக்கு. தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. வடக்குல ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்படுது. அந்த நேரம் பார்த்து அந்த செய்திய மறைக்கணும். இங்க தமிழ்நாட்டுல எவனும் கொந்தளிச்சு, அது சம்மந்தப்பட்டு இங்க எவனும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்ற தெளிவா பிளான் பண்ணி, மார்க்கண்டேயன கைது பண்றாங்க. பிஜேபிய விட மோசமான ஒரு கட்சிடா தாவேகா. பாஜக கூட உலக நாடுகள் மத்தியில இந்தியாவ ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்தியாக்குள்ள பாஜக செய்யக்கூடிய அரசியல்ன்றது மோசமான அரசியல் தான். அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் மோசமான அரசியல். நான் அதை எதிர்க்கிறேன். அதே நேரம் தாவேகாவ நம்ம பாஜக கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பாஜகவ விட கேவலமான ஒரு கட்சி தான் தாவேகா. நல்லா கவனிங்க. பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டுல சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. பாஜக அரசாங்கம் வடக்குல இளைஞர்கள அடிக்கிறாங்க. வெடிகுண்டு புகைய போட்டு ஒரு கொடூரமான தாக்குதல நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வயசு பசங்க நமக்காக போராடிட்டு இருக்கிறான். நம்ம வருங்காலத்துக்காக போராடிட்டு இருக்கிறான். நீட்ட ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறான். ஆனா நீட் எதிர்ப்பு பேசக்கூடிய இந்த தாவேக நபர்கள்லாம் ஒருத்தனும் அத பத்தி பேச காணோம். மருத்துவத்துறை அமைச்சர் எவன்னே எனக்கு தெரியல. அவன்லாம் ஒரு அறிக்கை குடுத்தா நல்லா இருக்கும். ட்விட்டர்ல ஒரு பதிவாவது போட்டு தொலையலாம். இல்ல முதலமைச்சர் வாய தொறந்து, "ஏய் பாஜக, ஏய் பாசிசம், ஏய் பாயாசம்னு" பேசி தொலையலாம். இன்னும் எவன் எவன் டயலாக் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்னு தெரியல. தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட எழுதி குடுத்து தொலைங்கடா. அந்த மனுஷன் அதையாவது பேசி தொலையட்டும். பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. அத மடைமாற்றும் விதமா, ஏதோ தமிழ்நாட்டுல விஜய் மட்டும் தான் இங்க நல்லவரு, உத்தம புத்திரரு அப்படின்ற மாதிரி, அவர ஃபோக்கஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களும் அவர தான் கவர் பண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய தற்குறிப்பலுகளும் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாம, என்ன நடக்குதுன்னு தெரியாம, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம, விஜய் மட்டும் தான் உலகம். அந்த ஆள சுத்தி தான் இங்க உலகமே நடக்குது. அரசியலே இயங்குதுன்ற மாதிரி, தற்குறித்தனமா உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. மார்க்கண்டேயன அரெஸ்ட் பண்ணது தப்பு. சரியா? மார்க்கண்டேயன நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நியாயமான மானஸ்தனா இருந்தா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த லாட்டரி சரவணனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒருத்தன் மருந்த கசக்குனான் பாரு, பவுடர் கசக்குனான் பாரு, அது என்ன மேட்டர்ன்னு சொல்லி, அவனுக்கு குறைந்தபட்சம் அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாவது எடுத்து தொலைஞ்சிருக்கணும். அதே மாரி, இந்த சைடு சிபிசிஐடி உள்ள இறங்கி, அந்த பழனி கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, வழக்குகள்ல இன்வால்வ் ஆயி, அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை வெளில வரும்னு நமக்கு தெரியல. பட் நம்புறோம். வேற வழி இல்ல. நம்பி தான் ஆகணும்னு வைங்க. சரியா? இப்ப இது எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் வாய தொறந்து பேசணும். 4 லாக்அவுட் டெத் நடந்திருக்கு. தாவேக அரசாங்கத்துல 4 லாக்அவுட் டெத் நடந்திருக்கு. அதுல ஒரு மாற்றுத்திறனாளிய ரொம்ப கொடூரமா கொன்றுருக்கீங்க. விஜய் அரசாங்கம் தான் கொன்றுருக்கு. விஜயனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் கொன்றுருக்காங்க. கொலை பண்ணியிருக்கிறாங்க. கொலை தான் அது. அப்ப விஜய் தானே வாய தொறந்து பேசணும். ஒ அவருடைய துறையில ஒரு தவறு நடக்குதுன்னா, அவரு தானே வாய தொறந்து பேசணும். ஏன் வாய மூடிக்கிட்டு, நவதாரத்தையும் சாத்திக்கிட்டு, டேஷ் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாய்ங்க. இந்த மானஸ்தனுங்க, இந்த நாய்ங்கல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாய்ங்க. கேள்வி கேட்க மாட்டாய்ங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒரு கேவலமான கேடுகெட்ட ஆட்சிய விஜய் குடுத்துட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு புடிச்ச ஒரு சாத்தான் தான் விஜய். சைத்தான் தான் விஜய். மாற்று கருத்தே இல்ல. மாற்று கருத்தே கிடையாது. இந்த வார்த்தைய நான் வாபஸ் வாங்க மாட்டேன். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு என்னையே கூட இவங்க கைது பண்ணலாம். இந்த வீடியோ வச்சுட்டு என்னைய கூட கைது பண்ணலாம். நான் அந்த வீடியோல பேசின வார்த்தைகள்லாம் ஆதவ் பேசின வார்த்தை, எங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை தான். டேஷ் வாயில வந்துரும், நல்லா வந்துரும். இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்ட வார்த்தை தான். சரியா? அதே மாரி தாவேக்காக்காரங்கலாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அது ஆதவ் சொன்ன வார்த்தைய தான் நானும் சொல்றேன். தாவேக்காக்காரங்கலாம் அறிவு இருக்கா? அப்படின்னு நான் திருப்பி கேட்கிறேன். சரியா? முட்டா பயலுகளா. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்